அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிறு தினங்களில் நம்ம ரமலானை அடைய போகிறோம். போன ரமலானில் இருந்த நபர்கள் நம் கண் முன்னாடி நம் கூட இருந்து பேசி பழகி நம் பக்கத்தில் தொழுதவர்கள், நம்ம கூட நோன்பு திறந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை. அல்லாஹ் இந்த ரமலானில் நம்மளுக்கு இந்த ரமலானை முழுமையாக அல்லாஹ் தருவானாக. அது நோன்பை முழுமையாக முடித்து அல்லாஹ் அதை முழுமையாக கடந்து செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு அனைவர்களுக்கும், உங்களுக்கும், எனக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. இந்த ரமலானை பாதுகாக்க வேண்டும், இந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த ரமலான் ஒரு தங்கத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி இந்த ரமலானை நம்ம பாதுகாக்க வேண்டும். ரமலான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த ரமலானுக்கு முன்னாடி காலத்தில் நம்ம இருக்கும். ரமலான் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம தயாராக இருக்க வேண்டும். எப்படி நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்களோ அதுக்கு முன்னாடி அந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணக்குள்ள இந்த ரயான் என்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரமலானை அடையிறதுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக உங்கள் நாவுகளை, கண்களை, காதுகளை இப்படிப்பட்ட இது மூலியமாக செய்யப்பட்ட பாவங்களை விட்டு ஃபஸ்ட் பாதுகாருங்கள். இதை விடுங்கள். உங்கள் கல்புகளை சுத்தப்படுத்துங்கள். பொய்யை விட்டும், புறத்தை விட்டும், அவதூறுகள் பரவத்தை விட்டும் இதில் விட்டு நீங்குங்கள். இதுதான் ஒரு நல்ல விஷயம். இதுதான் ப்ரிப்பரேஷன். புறம் பேசுறதுலேருந்து நீங்க கொள்ளுங்கள், கோவப்படுறதுலேருந்து நீங்க கொள்ளுங்கள், தவறான பார்வைகளிலிருந்து, தவறான பேச்சுகளிலிருந்து நீங்கிக் கொள்ளுங்கள். ஸோ இந்த ரமலானை சுத்தமுள்ள ஒரு மனிதனாக இந்த ரமலானை கடங்கள். இது மட்டும் இல்லாமல் ரமலானுக்கு அப்புறமும் இதில் இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பர்க்கத் செய்வான், அருள் செய்வான். இந்த ரமலானை முழுமையாக கடக்க சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். அதிகமாக துவா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் அதிகமாக தௌபா செய்யுங்கள். ஒரு நோன்பு வந்தது தான் தெரியும், அதுக்கப்புறம் அது வேகமாக போய்விடும். ஸோ இந்த நேரத்தை ஒவ்வொரு நோவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி